ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிம்பிள் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? புரட்டாசி விரதம் இருக்கவங்களாம் என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் மட்டன் மசாலா சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரண்டை விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆட்டுக்கால் வைக்கிறதுக்குள்ள ஒரு மசாலா அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 5 முந்திரி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 15 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக வதக்கிட்டு எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது லேசாக கலந்து விட்டு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.